வீணான எந்த அவதூறும் எந்த பழியும் நம்முடைய உள்ளத்தை காயப்படுத்தாமல் இருக்க வேண்டும் என்றால் மிக முக்கியமான விஷயம், நாம் புகழை இந்த அற்பமான மனிதர்களிடமிருந்து எந்த வகையில் எதிர்பார்க்க கூடாது, எதிர்பார்க்க முடியாது. குர்ஆனுடைய 28வது சூராவுடைய 83வது வசனத்தில் சொல்லும் பொழுது, எவர் புகழ்ச்சியை பெருமையை விரும்பவில்லையோ, குழப்பத்தை விரும்பவில்லையோ, அவர்களுக்காகத்தான் அந்த சொர்க்கத்தினுடைய வீடு இருக்கிறது. அப்படி என்றால் புகழ்ச்சியை அல்லாஹ்விடம் எதிர்பார்க்க வேண்டும். புகழ்ச்சியை அல்லாஹ்விடம் எதிர்பார்க்க வேண்டும். பாராட்டை அல்லாஹ்விடம் எதிர்பார்க்க வேண்டும். படைத்த அந்த இறைவனிடம் மட்டுமே எதிர்பார்த்தால் மனிதனுடைய எந்த விமர்சனமும், எந்த பழியும், எந்த அவதூறும் அளவு கூட நம்முடைய உள்ளத்தை பாதிக்க முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உலகத்தில் யாரிடமும் எதையும் எதிர்பார்க்க கூடாது, எந்த புகழ்ச்சியும் விரும்பவே கூடாது. ஸலாம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.